ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நம்முடைய தியானம் என்பது அருட்பணி, செயலில் மனதுருக்கம் என்பதாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருட்பணி என்று சொல்லுகின்ற பொழுது நாம் நம்முடைய இந்திய தேசத்திலே அருட்பணி ஆற்றியவர்களை கட்டாயம் நினைவு கூறாமல் இருக்க முடியாது. அருட்பணி இயக்கம் என்று சொல்லுகின்ற அமைப்பிலே எஸ்பிஜி மிஷன், சிஎம்எஸ் மிஷன், எல்எம்எஸ் மிஷன், அமெரிக்கன் மிஷன் என்று சொல்லி பல்வேறு மிஷன்கள் வழியாக, அருட்பணியர் இயக்கங்களின் வழியாக, குறிப்பாக தமிழகத்தினுடைய இந்த தென் பகுதியிலே வந்து ஆண்டவருடைய திருப்பணியை நிறைவேற்றினார்கள். அவர்கள் கல்வி பணியாற்றினார்கள், அவர்கள் சமூக பணியாற்றினார்கள், அவர்கள் மருத்துவ பணியாற்றினார்கள், சமூக அநீதிகளுக்கு எதிராக அவர்கள் போரிட்டு அங்கே சமூக நீதியை நிலைநாட்டினார்கள் என்று சொல்லி நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை எமி கார்மைக்கல் அம்மையார் தேவதாசி முறைகளிலே காணப்பட்ட பிள்ளைகளை எடுத்து அவர்களை உருவாக்கினார்கள். இன்னும் அங்கே தோல்சிலை கழகம் என்று சொல்லி அங்கே மக்கள் மேலாடை அணிய முடியாமல் இருக்கின்ற பொழுது ரிங்கிள்டோஃபே அவர்களுடைய மனைவியார் அங்கே எடுத்த முயற்சி மிக வெற்றியை கொண்டு வந்தது. இன்னும் வில்லியம் கேரி அவர்கள் அங்கே சதி திட்டத்திற்கு எதிராக, உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிராக அவர்கள் போரிட்டு அவர்கள் அதற்கான வெற்றியை அங்கே பெற்றார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி ரேனியஸ் அவர்கள் தென் தமிழகத்தினுடைய தமிழ் அப்போஸ்தலராக அழைக்கப்படுகின்ற ரேனியஸ் 150க்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார்கள். இன்னும் அங்கே பெண்கள் கல்விக்காக சாரல் டக்கர் கல்லூரி அந்த வளாகம் உருவாக்கப்பட்டது. அந்த அம்மையார் அதற்காக தங்களை அர்ப்பணித்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அத்தனை காரியங்களும் இந்த மிஷன் என்கின்ற அருட்பணி இயக்கத்தின் வழியாக நமக்கு நடந்தது என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த அருட்பணி என்று சொல்வது செயலில் மனதுருக்கம் என்பதாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதற்கென்று கொடுக்கப்பட்ட அருமையான சத்திய வசனம் மத்தேயு 9:38 ஆகையால் தேவையான வேலை அனைத்தையும் தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்று பொது மொழிபெயர்ப்பிலே சொல்லப்படுகிறது. நமது திருமறையிலே ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான செயலில் மனதுருக்கம் என்பது அங்கே நேரடியாக ஈடுபட்டு செய்வதற்காக ஆண்டவர் அறைகூவல் விடுவதை இந்த அருட்பணி நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த அருட்பணியில நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையான திருமறை வசனங்களின் அடிப்படையில இந்த வாரத்திலே நாம் தியானிக்கும்படியாக இந்த அருட்பணி செயலில் மனதுருக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது முதலாவதாக அடைக்கலம் கொடுத்தல். அடைக்கலம் கொடுத்தல் என்று சொல்வதிலே இந்த செயலில் மனதுருக்கம் என்பது வெளிப்படுகிறது. நாம் பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி ஏசாயா 58:7 நாம் பார்க்கிற பொழுது உண்மையான உபவாசம் என்ன என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதையே ஆண்டவர் விரும்புகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அதிலே ஒரு குறிப்பிட்ட வார்த்தை சொல்லப்படுகிறது. துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறது. துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்வதுதான் அருட்பணியினுடைய செயல்பாடு என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இதற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நீண்ட நாட்களாக காத்திருக்கிறான், ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. ஒரு நாள் பகலின் உஷ்ண வேளையிலே தன்னுடைய வீட்டினுடைய வாசற்படியிலே அவன் உட்கார்ந்து இருக்கிற பொழுது எதிரே அந்த உஷ்ண வேளையிலே வந்து அங்கே 3 புருஷர்கள் நிற்கின்றதை அவன் காண்கின்றான். உடனடியாக அவன் ஓடோடி சென்று அவர்களை என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு அடைக்கலம் தருகிறேன், நீங்கள் இந்த கால்களை கழுவி கொள்ளுங்கள், உங்களுக்காக உணவை ஆயத்தம் பண்ணுகிறேன், என்னுடைய வீட்டிலே நீங்கள் சாப்பிட்டு விட்டுதான் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக சிறந்த உணவை அவன் ஆயத்தம் செய்து கொடுத்தான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே அப்படியாக அவர்களுக்கு உபசரணை செய்து கொடுத்த பொழுது அவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தை, உற்பவ கால திட்டத்திலே நாங்கள் திரும்ப வருவோம், அப்பொழுது உனக்கு ஒரு குமாரன் இருப்பான், சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று அங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கிறதை பார்க்கின்றோம். கிருபையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 10ஆம் வசனம் இப்பொழுது சொல்லுகிறது, ஒரு உற்பவ கால திட்டத்தின் நிச்சயமாக உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். பாருங்கள், ஒரு உற்பவ கால திட்டம் என்பது அந்த நாளிலே நிறைவேற்றப்பட்டது. இத்தனை ஒருவேளை வாக்குத்தத்தங்கள் இருந்தால் கூட ஒருவருக்கு அந்நியருக்கு அடைக்கலம் கொடுக்கிற பொழுது, அறியாதவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற பொழுது, அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை அடைக்கலம் ஏற்படுத்துகின்ற பொழுது கர்த்தர் அந்த இடத்திலே அற்புதங்களை செய்கிறார். இந்த அர்ப்பணி ஞாயிற்றுக்கிழமையிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் முதலாவதாக, எங்கே சிதறுண்டவர்களாக
குறைவுபட்டவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு நாம் அருட்பணி ஆற்றுகிறோம் என்று சொல்லுவோமானால் அடைக்கலம் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் எமி கார்மைக்கேல் அம்மையார் செய்தார்கள். இங்கே புறத்துண்டவர்களாக அங்கே பல்வேறு முறைகளிலே தேவதாசி முறைகளிலே வெளியே சென்ற அந்த பெண் பிள்ளைகளை எல்லாம் எடுத்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை தன்னுடைய ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்கள் என்பதை அருட்பணி இயக்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆகவே நாமும் செயல்படுகின்ற ஒரு மனதுருக்கத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக இந்த அருட்பணி என்று சொல்லுகின்ற பொழுது ஆதரவு கொடுத்தல். ஆதரவு கொடுத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே நாம் பார்க்கின்றபடியாக அங்கே ஆதரவு கொடுக்கின்ற நல்ல செயல்பாடு நமக்கு அவசியம் என்று வேதம் கற்றுத் தருகிறது. 1 யோவான் புஸ்தகத்தை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது அந்த நிருப பகுதியிலே 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனிடத்தில் தேவ அன்பு இல்லை. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அப்போ ஆதரவு கொடுக்கின்ற அந்த குணாதிசயம் இந்த மிஷன் என்று சொல்லப்படுகிறது. ஆதரவு கொடுத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது இதற்கு ஆதாரமாக திருமறையில லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் லூக்கா 10ஆம் அதிகாரம் 33 முதல் 35 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது என்ன என்று சொன்னால், ஒரு நல்ல சமாரியனுடைய உவமையாக சொல்லப்படுகிறது. பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் அங்கே குற்றுயிராக ரோட்டோரத்திலே கிடக்கிறான். எருசலேமில் இருந்து அவர்கள் கடந்து செல்கிறவர்களாக இருக்கின்றார்கள். அப்பொழுது எரிகோவுக்கு செல்கின்ற அந்த இடத்திலே அப்படியாக குற்றுயிராய் கிடக்கிறான். அவனை முதலாவதாக ஒரு ஆசாரியன் பார்க்கிறான். ஆனால் அவனுக்கு உதவி செய்யாமல், ஆதரவு காட்டாமல் அவனை விட்டு தூரமாக விலகி செல்கிறான். அடுத்ததாக ஆண்டுடைய ஆலயத்திலே திருப்பணி ஆற்றுகிற லேவியன் கடந்து செல்கிறான். அவனும் அவ்வாறாகவே அவன் விலகி சென்று விடுகிறான் என்று வேதம் கற்றுத் தருகிறது. ஆண்டவர் அருமையான அந்த கதையின் வழியாக விளக்குகின்றார். மூன்றாவதாக ஒரு சமாரியன் கடந்து வந்தான். அவனுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆலயம் செல்வது கிடையாது, பணிந்து கொள்வது கிடையாது, எந்த ஒரு காரியம் கிடையாது. ஆனால் அவனுடைய குணாதிசயம் என்பது பிறருக்கு ஆதரவு காட்டுகிற குணாதிசயம். அங்கே அந்த மனிதன் விழுந்து கிடக்கிறவனை பார்த்து தன்னுடைய வாகனத்தில் இருந்து இறங்கி அவனுக்கான உபசரணைகளை, முதல் உதவிகளை செய்து அவனுக்கான எல்லா காரியங்களையும் அவனுடைய ஜீவன் திரும்ப வரும்படியாக அவருடைய காயங்களை கட்டி அவனை மீண்டுமாக சத்திரக்காரனிடத்தில் கொண்டு போய் சேர்த்து அங்கே அவனை உட்கார்ந்து பராமரித்து மறுநாள் கிளம்பி போகிற பொழுது கூட இவனுக்காக எதனாலும் செலவழிங்க, நான் திரும்ப வரும் பொழுது தந்து விடுகிறேன் என்று சொல்லி கடந்து சென்றான். அவன்தான் அங்கே ஆதரவு காட்டினவன். அவன்தான் அங்கே ஒரு மனிதனுக்கு பிறன் என்று ஆண்டவர் ஒரு நியாயசாஸ்திரிக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கும் கற்றுக் கொடுக்கிற காரியம், நீ மிஷன், நீ ஒரு அருட்பணி ஆற்றுகிறாய் என்று சொன்னால் அதிலே ஆதரவு காட்டுகிற குணாதிசயம் நமக்கு வேண்டும். செயலிலே இறங்கி மனதுருக்கத்தினால செயல்படுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். பார்த்துவிட்டு அல்லது போதனை செய்துவிட்டு பேசிவிட்டு செல்வது அல்ல, அதற்கென்று இறங்கி நாம் உதவி செய்கிறவர்களாக, ஆதரவு காட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை இந்த சமாரியனுடைய அந்த கதையின் வழியாக ஆண்டவர் இயேசு அங்கே கற்றுக் கொடுத்தார். எனக்கு பிறன் யார் என்று சொல்லுகிற பொழுது இவன் தான் உனக்கு பிறன், உனக்கு உதவி செய்தவன் தான் உனக்கு பிறன் என்று அங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது நாம் பார்க்கிற பொழுது ஆட்களை கொடுத்தல். இந்த மிஷன் என்று சொல்லுகின்ற பொழுது இது யாரையோ அனுப்புவார்கள், யாரோ உதவி செய்வார்கள், நான் பணத்தை மாத்திரம் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்வது மாத்திரமல்ல இந்த அருட்பணி. அருட்பணியிலே செயலிலே மனதுருக்கம் என்று சொல்லுகிற பொழுது யார் செய்வது? ஆண்டவர் கேட்கிறார், இதற்கான ஆட்களை அனுப்ப வேண்டும். அப்ப அந்த ஆட்கள் நானாக இருக்கிறேன் ஆண்டவரே, அந்த ஆட்களாக நானாக இருக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்பதுதான் அருட்பணியினுடைய செயல்பாடு. நீங்கள் பார்க்கின்ற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அங்கே அற்புதமாக அதிசயங்களை செய்கின்றார். அங்கே சீஷர்களுக்கு ஆண்டவர் அங்கே மீன்களை வலை நிரம்ப அல்லது போட் நிரம்ப அவர்களுக்கு கொடுக்கின்றார். வயிறார உணவு கொடுக்கின்றார். பின்பதாக பேதுருவை பார்த்து கேட்கின்றார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்புகின்றார். அவன் உடனே ஆம் ஆண்டவரே, நான் அன்பா இருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், அன்பா இருக்கிறேன்னா
சரிப்பா எனக்காக இவ்வளவு காணிக்கையை கொண்டு வா, அல்லது உங்ககிட்ட இருந்து இப்பதானே நம்ம பிடிச்ச போட்ல அவ்வளவு மீனை நீ எனக்காக கொண்டு வான்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உடனடியாக சொன்னார், நீ எனக்கு அன்பாயிருப்பதற்கு அடையாளம் என்ன என்று சொன்னால், நீ ஆடுகளை மேய்ப்பாயாக, நேரடியாக இந்த ஊழியத்திற்கு நீ வர வேண்டும் என்று சொன்னார். ஒரு முறை அல்ல, 3 முறை அவனிடத்தில் திரும்ப திரும்ப கேட்கின்றார். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. நிச்சயமாக உண்மையாக சொல்ல வேண்டிய அந்த காரியம், ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னார், ஆண்டவரிடத்தில் அன்பாயிருக்கிறேன் என்று சொன்னால், நான் தான் இந்த அருட்பணியை செய்கிற மனிதனாக மாற வேண்டும். யாரையோ அனுப்பி செய்யலாம், யாரோ செய்வார்கள், நான் பொருளாதாரத்தை கொடுத்து விடுகிறேன் என்பதல்ல, அதற்கு மேலாக செய்ய வேண்டிய காரியம். மேலை நாட்டிலிருந்து அருட்பணியர் நம் தேசத்திற்கு வந்தார்கள், முழுவதுமாக தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார்கள். யாரும் இங்கிருந்து ஒரு நல்ல பூரணமான வயசுல போகல, சொற்ப வயதிலே மரித்து போனார்கள். ஒருவேளை கோப்பையரை தெரியும், அல்லது நம்முடைய பேராயர் கால்டுவல் ஐயரை தெரியும். இவர்கள் எல்லாம் செய்த காரியங்கள், சமூகத்திற்கு அவர்கள் ஆற்றிய பணிகள், தமிழுக்கு அவர்கள் ஆற்றிய பணிகள் எத்தனை எத்தனை எத்தனை. அன்பார்ந்தவர்களே, இதையெல்லாம் எண்ணி பார்த்து இந்த அருட்பணி ஞாயிற்றன்றிலே நாம் செயல்படுகின்ற மனதுருக்கத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அந்த செயல்படுகிற மனதுருக்கத்தின் வழியாக நாம் அடைக்கலம் கொடுக்கிறவர்களாக மாறுகிற பொழுது, ஆதரவு கொடுக்கிறவர்களாக மாறுகிற பொழுது, நம்மை ஆட்களையே கொடுக்கிறவர்களாக மாறுகிற பொழுது ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நிச்சயம் இந்த அருட்பணி என்பது இந்திய தேசம் முழுவதும் அது பரம்பி செல்லும். நம்முடைய திருச்சபையின் மூலமாக செய்கிற அருட்பணியின் காரியங்களிலே நம்மை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வோம். இந்திய மிஷனரி சங்கம், குளோபல் மிஷனரி சங்கத்தின் வழியாக செய்யப்படுகிற அருட்பணிகள் ஒவ்வொன்றிலும் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.